ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிரியாணி டேஸ்ட்டில் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அரை மூடி தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதிலிருந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒரு 3 டைமாவது தண்ணி ஊற்றிட்டு நல்லா வடிகட்டி பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தேங்காய் பால் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் சேர்த்துக்கலாம். இப்போது ஆனியன் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அடுத்ததான் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். அதோடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் சேர்த்துக்க போகிறோம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அப்படி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அரிசியையும் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது விசிலை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கமகமன்னு வாசனையோட பிரியாணி மாதிரியே இருக்குது. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயம் செஞ்சு வச்சுருக்கேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்டியான தேங்காய் பால் சாதத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.